இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் என்னுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை சோதனையை எப்படி மேற்கொண்டேன் என்பதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1 கொரிந்தியர் 10:13 சொல்லப்பட்டிருக்கிறபடி, மனுஷனுக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. சோதனை தாங்கத்தக்கதாக சோதனோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். மனுஷனுக்கு நேரிடுற எந்த சோதனை இருந்தாலும் அது தாங்க முடியாமல் தான் இருக்கும். இயேசுவை விசுவாசிக்கிற அத்தனை பேருக்குமே குற்றமில்லாமல் காயப்படுற அனுபவம் நிச்சயமாக வரும். எனக்கு இந்த பிரச்சனை வந்தவுடன் நான் இயேசுவின் சமூகத்தில் அமர்ந்து இரவு பகல் என்று பாராமல் தூக்கம் இல்லாமல் அவருடைய சமூகத்திலேயே அமர்ந்திருப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை, ஏன் இந்த உபத்திரம், எனக்கு இந்த உபத்திரத்தை தாங்க முடியவில்லை என்று அழுது கொண்டே இருப்பேன். அப்பொழுதுதான் ஒரு நாள் எனக்கு தரிசனத்திலே என் முன்பாக வந்து இயேசு நின்று கொண்டு, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை தந்தவுடன் நான் பெறப்பட்டேன். இயேசு என்னோட இருக்கிறார், நிச்சயமாக நான் இந்த பிரச்சனை தாண்டி வந்து விடுவேன் என்று எனக்குள்ளே ஒரு பலன் உண்டு. திரும்பவும் அந்த சூழ்நிலை அப்படியே தான் இருந்து பிரச்சனை ஒன்றும் மாறவே இல்லை. திரும்பவும் ஒவ்வொரு நேரமும் நான் இயேசுவின் சமூகத்திலே தான் அமர்ந்திருப்பேன். தூக்கமே வராது. இயேசுவின் சமூகத்திலிருந்து துதித்து பாடவோ எல்லாம் முடியாது, கண்ணீர் மட்டும் தான் வரும். என் இருதயம் தான் அவரோடு பேசும். அப்படியா நான் சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ஜெப வேளையிலே நான் அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு இருக்கும் போது என் முன்பாக வந்து நின்று கொண்டு கையை நீட்டிக்கொண்டு, இஸ்ரவேலே பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொன்னார். நான் உடனே மிகவும் தைரியப்பட்டேன். ஒரே சந்தோஷம் எனக்குள்ளே. இயேசு என்னிடத்தில் சொல்லிக்கிறார், நிச்சயமாக என் பிரச்சனை எல்லாம் சீக்கிரத்தில் மாறிவிடும், இதோ நான் இருக்கிறேன், இதோ நான் இருக்கிறேன், பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி எனக்கு 5 முறை சொல்லியிருப்பார். இப்படியாக என்னிட்ட சொல்லி கொண்டு வந்து என்னைதான் இந்த வார்த்தையை கொண்டுதான் என்னை பலப்படுத்தினார். மனுஷர்களோ எனக்கு மற்றவர்களோ என்னை பலப்படுத்தவில்லை. அதோடைய சமூகம் தான் எனக்கு பலனை தந்தது, தைரியத்தை தந்தது. நானும் பாடுகளை தாண்டி இப்பொழுது மற்றவர்களுக்கும் நான் அநேகருக்கு இயேசுவின் வார்த்தையை சொல்லிதான் நானும் மற்றவர்களை தைரியப்படுத்துகிறேன். ஏமானவர்களே, இன்று பிரச்சனை வந்தவுடன் நாளைக்கு சரியாகி விடாது. எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அழுவதற்கு ஒரு காலம் இருக்கும் என்றால் நகைப்பதற்கு ஒரு காலம் நிச்சயமாக வைத்திருப்பார். அதனால் பயப்படாதிருங்கள். உங்களுடைய பிரச்சனையை இயேசுவிடத்தில் சொல்லி அவருடைய சமூகத்தில் காத்திருங்கள். சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றுவார். அது சீக்கிரத்திலே நீங்க விட உங்களுடைய லேசான உபத்திரம்.